இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸகன் பேட்டர்ன் கூட நம்ம ஜிக்ஸாக் பேட்டர்ன் போட்டோம் அல்லவா, அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 கலர் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து க்ரீன், அப்புறம் இன்னொன்று வந்து ஆரஞ்சு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து 2 கலர்லேருந்து ஒரு கட்டு எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து இது 2 ரோல் கூட. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அகலமாகவே வரும். ஸோ ஒரு சின்ன மார்க்கெட் சைஸ் கூடக்குரிய சைஸ் வரும்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் கைப்பிடி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நான் க்ரீன் வச்சு முறுக்கு கைப்பிடி நான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேட்டர்ன் வரும், ஜிக்ஸாக்காக வரும்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு. இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கூடை பார்த்தீங்கன்னா 2 ரோல் கூட, அப்புறம் இது வந்து ரன்னிங் ஒயர் கூட, அப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெக்ஸகன் பேட்டர்ன் வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஹெக்ஸகன் பேட்டர்னில் நம்ம பேசிக்கான கூடை முதலே போட்டிருக்கோம், அதோட மெஷர்மெண்ட்டும் நான் முதலே ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் பேட்டர்னில் ஜிக்ஸாக்காக எப்படி அந்த டிசைன் கொண்டாடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போது இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா 2 கலர் எடுத்திருக்கேன் நான், 2 ரோல் கூட. ஸோ ஒவ்வொரு கலர்லேருந்து ஒரு ரோல் எடுத்துக்கிறேன். க்ரீன், ஆரஞ்சு ஒன்று எடுத்துக்கிறோம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயர் கூடிங்கனால முதலே நம்ம கொஞ்சம் ஒயர்ஸ் கட் பண்ணிட்டு ரன்னிங் ஒயராக நீங்கள் வந்து இந்த ரன்னிங் ஒயராக நீங்கள் ஒரு பண்டில் ஒயரை நீங்கள் யூஸ் பண்ணிட்டே வருவீங்க. முதல்ல ஒயர்ஸ் எவ்வளோ கட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் வந்து பார்டர் வராப்பில் வரும். ஸோ க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9 ஒயர் கட் பண்ணிக்கணும். ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 16 ஒயர் கட் பண்ணிக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த எல்லா ஒயர்ஸோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5 அடி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த சைஸ்க்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் 2 கலர்லேருந்து 9, 16 ஒயர் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு 7.5 அடியில் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கூடைக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 16, 9 இருக்கலவா, அதை வந்து நீங்கள் இப்படியே அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்கன்னா ஒரு க்ரீன் பார்டர் கலர் என்னது உங்களுக்கு க்ரீன். ஸோ ஒரு க்ரீன், 2 ஆரஞ்சு, ஒரு க்ரீன், 2 ஆரஞ்சு, ஒரு க்ரீன், 2 ஆரஞ்சு. இந்த மாதிரியே நீங்கள் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும்னு வச்சுக்கலேன். உங்களுக்கு கடைசியில் வந்து முடிக்கும் போதும் உங்களுக்கு வந்து ஒரு க்ரீனில் முடியும். இது பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு வந்து 25 ஒயர்ஸ் நீங்கள் இங்கே அட்டாச் பண்ணுறீங்க லென்த்தில். அப்புறம் உங்களுக்கு வந்து அகலத்தில் பார்த்தீங்கன்னா சென்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 11 லைன்ஸ் வைக்க போகிறோம். சென்டர் ஆரம்பிக்கும் போது பார்டர் கலரில் ஆரம்பிக்கிற க்ரீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆரஞ்சு, 2 ஆரஞ்சு, அப்புறம் ஒரு க்ரீன், ஒரு க்ரீன், 2 ஆரஞ்சு, 2 ஆரஞ்சு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 லைன் வந்துடும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் வச்சுட்டு வரணும். ஸோ இந்த அகலத்தில் வந்து எப்படி கலர் மாற்றுறதுன்னா நீங்கள் வந்து இந்த அகலம் பின்னும் போது உங்களுக்கு பேஸ் பின்னும் போது ரன்னிங் ஒயராக நீங்கள் வந்து மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் வச்சிங்கன்னா 2 ஆரஞ்சு வச்சுட்டு வரணும்னு வச்சுங்களேன். நீளத்துலேயும் சரி அகலத்துலேயும் சரி. அப்புறம் உங்களுக்கு வந்து மேலே ஹைட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 லைனுக்கு மட்டும் இங்கே வந்து நம்ம க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு வரோம்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நீங்கள் கடைசியில் முடிக்கும்போது 4 இல்லை 5 லைன் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் நம்ம க்ரீன் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு வருவோம். நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெக்ஸகன் ஷேப் பின்ன போகிறோம்னு வச்சுக்கலாம். ஹெக்ஸகன் இந்த நடுவில் வர்றது பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் பின்னம், அந்த ஹெக்ஸகன் பேட்டர்ன் கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயர்ஸ் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு தான் வச்சுட்டு வருவீங்கன்னு வச்சுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஹெக்ஸகன் பேட்டர்னில் எத்தனை லைன் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சேர்த்து பின்னுவீங்க அல்லவா, அந்த லைன்ஸ் வந்து மொத்தமாக 9 லைன் வரணும்னு வச்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த ஹெக்ஸகன் பேட்டர்ன் போடணும். இந்த கூடைக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஹேண்டில் பார்க்கலாம். நம்ம ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். ஸோ எங்கிட்ட க்ரீன் வந்து அதிகமாக இருந்தது, ஸோ அதனால் முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். முறுக்கு கைப்பிடிங்கும் போது உங்களுக்கு வந்து ரன்னிங் ஒயர் தான் வச்சு போடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து உள் ஒயர் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்டே மெஷர் பண்ணி வைப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கூடைக்கு நான் போட்ட கைப்பிடி வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 3 உள் ஒயர் வச்சேன். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 3.25 அடி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கலாம். இந்த கூடை போடுறதும் சரி, இந்த கைப்பிடி எப்படி போடுறதும் நான் வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன்.
அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் எப்படி இந்த கூடை போடுறதுங்கிறது நீங்கள் கற்றுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.